தங்கமயிலில் வந்து வைரம் வாங்குறதுக்காக வாங்கணும்னு யாரும் வரணும்னு நம்ம சொல்லலாம். வைரம் வாங்குறத பற்றி, வைரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சர்டிஃபைடு ப்ராடக்ட் எங்களுக்கு வந்துருச்சு. எங்களோட வேலை டைரெக்டாக ஷோரூமுக்கு அனுப்புறது தான், கஸ்டமருக்கு அனுப்புறது தான். பட் வி ஹேவ் அ இன்டர்னல் சிஸ்டம். இப்போ நான் டைமண்ட் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் 10 வருஷத்துக்கு மேலனா, இப்போ நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அதே 1 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு டைமண்ட் என்ன காஸ்ட்டோ வாங்கிக்கலாம். எல்லாரும் ஐஃபோன் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஐஃபோன் தான் வேணுமா? ஐஃபோனோட ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குவீங்களா? கண்டிப்பாக ஐஃபோன் தான் வாங்குவாங்க. ரைட். நேச்சுரல் வாங்கணும்னு விரும்புறவங்களுக்கு எவ்வளோ போட்டி வந்தாலும் எந்த இது ப்ராப்ளமும் இருக்காது. திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் ப்ராடக்ட். என்ன சேதாரெல்லாம் பார்க்க வேண்டாம், இல்லை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டிக் வேணும் அப்படின்னா என்ன வேல்யூ ஃபார் ப்ராடக்ட் இருக்கு? இந்த ஒரு விஷயம் நீங்கள் டைமண்ட் வாங்குறதுக்கு முன்னால் பார்த்துக்க. அது வந்து நேச்சுரலி எங்கள் கடன் இல்லை, பட் எங்கேயாவது இடத்துல நீங்கள் ப்ரெஃபர் பண்ணால் கூட இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா சே நோ அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த ஒரு விஷயம் முதல்ல நம்ம சொன்னோம், இது வந்து தங்கமயிலில் வந்து வைரம் வாங்குறதுக்காக வாங்கணும்னு யாரும் வரணும்னு நம்ம சொல்லலை. வைரம் வாங்குறத பற்றி, வைரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கடையில் வாங்கிக்கோங்க. பட் ஒரே விஷயம் நான் முதல்ல நம்ம அவங்க எல்லார்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணுறதும், எங்கள் டீம், சேல்ஸ் டீம் ஆகட்டும், ப்ரொமோட்டர்ஸ் லெவலில் பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வைரத்தில் விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது கட் ஆகட்டும், கலர் ஆகட்டும், கிளாரிட்டி ஆகட்டும், இதெல்லாம் கரெக்டாக இருந்து ஒரு நேச்சுரல் வைரம் வாங்குங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 100% கண்டிப்பாக பைபேக் கேரண்டி இருக்கணும். எப்போ கொடுத்தாலும் பணமாக கிடைக்கணுங்கிற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வைரம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு பேசிக்காக. இப்போ தமிழ்நாடோ இல்லை வந்து சவுத்தில் பார்க்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே கடையில் திருப்பி பணமா வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்காங்கிறது தான் மெயின். அது கிடைக்குமா இந்த விஷயங்கள் அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேற வேற ஸ்ட்ரக்சர் இருக்கும், பாலிசிஸ் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கலர், கிளாரிட்டி, கட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த டைமண்ட்டை வந்து இதோட குவாலிட்டி என்ன அல்லது வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து GIA அல்லது வந்து IGI இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல சார், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ஒரு விளக்கமாக புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் கூட ஒரு காமன் மேன் இவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே அர்பன் சைட்லேருந்து வருவான்னு சொல்ல முடியாது, ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து வருவாங்க. அப்போ அவங்க இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜோட பண்ணுறது கஷ்டம். அப்போ எப்படி இந்த டைமண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறது? இப்போ கோல்டுக்கு என்னால் இத்தனை வருஷம் ஆச்சு, என்னால் கண்ணை மூடிட்டு ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை சிட்டிலேருந்து வந்தாலும் சரி, அவன் வாங்க முடியும், அவனுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ டைமண்ட்ல இவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு, எப்படி ஒரு கிராமத்துலேருந்து வரவன் வாங்க முடியும்? அவனுக்கு ஆசையாக இருந்தால் கூட எப்படி அதை வந்து இவ்வளோ விஷயத்தையும் யோசிச்சு எப்படி பண்ணுறது? எல்லா கஸ்டமர்ஸும் பக்கா இமோஷனல் பீப்புள் அண்ட் சென்டிமெண்டல். அவங்க வந்து நியாயமான விலையில நம்ம வாங்குற பொருள் தரமானதாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலயும் நம்ம ஆத்திரப்படுவோம். நாட் இன் ஜுவல்லரி, நம்ம ஒரு கார் வாங்குறதா, ஒரு மொபைல் இருக்கணும் அப்படி பார்ப்போம். இப்போ எல்லா ஷோரூம்லயுமே கோல்டு இருக்கு, டைமண்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன, நம்மளுடைய இது இருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிசிஷன் நம்ம எடுத்துடணும். எந்த பிராண்டில் வாங்கணும், எந்த பிராண்டு நம்பிக்கையான பிராண்டு? எல்லா பிராண்டுமே நல்ல பிராண்டு தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ செஷன் ஆறு விளம்பரங்கள்லையும் சரி, எங்களுடைய கடையில் வரக்கூடிய எங்களுக்கு 30 லட்சம் கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. கடந்த டேட்டா படி 30 lakhs கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த 30 லட்சம் கஸ்டமர்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். இப்போ சென்னையில் எங்களுக்கு 3 ஷோரூம் இருக்கு. எக்ஸ்பேன்ஷன் பிளான் இன் சென்னை alone. ஓகே. அப்போ அந்த கஸ்டமர்ஸ்ல நியூ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. டைமண்ட் பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க. எங்ககிட்ட இன்னைக்கு 3000க்கு எபோவ் 3000 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட எல்லாரோடைய வேலை வந்து இதை எஜுகேட் பண்ணுறது தான். ஓகே. ஏன்னா கோல்டுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி 916 நகை தான் ஹால்மார்க், HUID அப்படிங்கிறது எல்லாமே வந்து அரசாங்கமே இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுமே பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், BISங்கிற அமைப்பு மூலமாக சர்டிஃபைடு ப்ராடக்ட்டுங்கிறது தெரியும். இந்த டைமண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த அமைப்போ எதுவுமே இல்லை. ஒவ்வொரு கடையிலையும் அவங்களுக்கு விருப்பமான குவாலிட்டி, கிளாரிட்டியில் வச்சுக்கலாம். அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போது ஒரு வில்லேஜில் இருந்து வந்தவங்களாலும் சரி, அர்பன் சிட்டியில் நாலேஜ் இருக்கிறவங்களாலும் சரி, எங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து இதை எடுத்து உரைக்க தான் முடியும். இது எங்களுடைய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் இன்ன கிளாரிட்டி கொடுக்குறோம், இன்ன கலர் கொடுக்குறோம், இன்னென்ன பைபேக் இருக்குது, நீங்கள் நாளைக்கு கொடுத்து பணமாக வாங்கிக்கலாம், இப்படி என்னெல்லாம் ஃபெசிலிட்டி நம்ம கம்பெனியில் இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லாருமே ட்ரெயின்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அந்தந்த இருக்காங்க. நீங்கள் என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி,
இப்போ வாங்கணும் வாங்கலைங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கலாம். என்ன சந்தேகம்னாலும் எங்களுடைய 62 ஸ்டோர்ல நீங்க எங்க வேணா வந்து நீங்க உங்களுக்கு வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. அப்பா அம்மா எப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து 50 பவுன் நகை போடணும், நகையெல்லாம் பெருசா இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கும் பெரும்பாலான பெற்றோர்கள் விரும்புறாங்க. கரெக்டா? உண்மைதான். அப்போ பொண்ணு வந்து டைமண்ட் கேட்டாயே எதுக்கு அதெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு கோல்டே வாங்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க வாங்கலைனாலும் நீங்க வந்து டைமண்ட்ல என்னெல்லாம் இருக்கு நீங்க வந்து எங்க ஸ்டோர்ல வச்சு விசிட் பண்ணி எங்களுடைய லீடர்ஸ் மேனேஜர்ஸ் பாத்தீங்கன்னாலும் சரி, எம்ப்ளாயிஸை பாத்தீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விளக்கமா சொல்லி தரதுக்கு நாங்க இன்னைக்குமே தயாரா தான் இருக்கோம். அப்போ வந்து நீங்க சொல்றது புரியுதுன்னா கோல்டை விட டைமண்ட் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும், டெக்னிக்கல் டீடைல்ஸ் வேணும், அது தேவைன்னா கடையில கேட்டா அதுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே. இப்போ புதுசா ஒரு டைமண்ட் அப்படின்னு வருங்கப்போ முதல் கேள்வி என்ன வரும்னா, இந்த கோல்டு எங்க அம்மா எனக்கு போடும்போது இவ்வளவு ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க, அது இன்னைக்கு இவ்வளவு ரேட்டுக்கு போகுது, அதை நான் அழிச்சு நான் இவ்வளவு பண்ண முடியுது. இந்த டைமண்ட் அதே மாதிரி கோல்டு மாதிரி எனக்கு வேல்யூ தருமா? நாளாக நாளாக எனக்கு கோல்டு கிடைக்கிற வேல்யூ எனக்கு இதுல கிடைக்குமா? 100% கிடைக்கும். எப்படி கிடைக்குது? 8 வருஷம் முன்னாடி இல்ல 5 வருஷம் முன்னாடி எங்க கிட்ட வைர நகை வாங்கினவங்க இன்னைக்கு எங்க கிட்ட கொண்டு வந்து அன்னைக்கு இருக்கிற டிசைன் இருக்காது. இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு ட்ரெண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நிறைய இன்னோவேட்டிவ் நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அன்னைக்கு வாங்கின அதே கஸ்டமர் இல்லை இப்போ நான் உங்ககிட்ட 5 வருஷம் முன்னாடி வாங்கியிருக்கேன், இன்னைக்கு இதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க புது ப்ராடக்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது பழைய என்ன பிரைஸுக்கு வாங்கினீங்க, பழைய வைர நகையை உங்ககிட்ட கொடுத்து திருப்பி புதுசு வாங்கிக்கலாம். அவங்க பே பண்ணதுல இருந்து ₹1 கூட லெஸ் ஆகாது. அந்த அளவுக்கு 100% பைபேக் கேரண்டி கொடுக்குறோம். இப்போ நான் டைமண்ட் வந்து ₹1,00,000 நான் வாங்கியிருக்கேன் 10 வருஷத்துக்கு மேலனா, இப்போ நான் அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா அதே ₹1,00,000 இன்னைக்கு டைமண்ட் என்ன காஸ்ட்டும் வாங்கிக்கலாம். ஓகே. நீங்க பே பண்ணதுல இருந்து ₹1 கூட குறையாது டைமண்ட் கொடுத்து டைமண்ட் வாங்குறதாக இருந்தால். ஓகே. இப்போ நான் எனி டைம் யூ கேன் அப்கிரேட். ஓகே. இப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்னா, இப்போ நம்ம ஊரில் சில பொருட்கள் வந்து அது வந்து ஒரு பொருள் மட்டும் கிடையாது, அது எல்லாமே சேர்ந்து. இப்போ நம்ம ஊரில் ஒரு வண்டியை வாங்கினா கூட அது வந்து வண்டி கிடையாது, அது வீட்டை தூக்கிட்டு போற ஒரு வீட்டில் இருக்க ஆட்களை கூட்டு போற ஒரு எமோஷன் மாதிரி தான். அதே மாதிரி தான் கோல்டு எனக்கு வந்து ஒரு சீதனமா கொடுத்தாலும் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க தான் ஜாஸ்தி, அதுதான் பெரும்பாலும் அதுக்கு தான் வாங்கவும் செய்றாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ டைமண்ட் மேல என்னன்னா, இப்போ நான் அவசரத்துக்கு எனக்கு தேவை, நான் பணம் தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருச்சு எதிர்பாராம, ஆனால் வச்சு ஒரு ₹50,000 வாங்க முடியும். அதே போல டைமண்டை அடகு வச்சு வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி. எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? பணம் வேணும்னா தங்கமயில தானே நீங்க வாங்கிருக்கீங்க. எங்களோட 62 கடை இன்னைக்கு டேட்டுக்கு சொல்றேன், 62 கடையில எங்க நீங்க வாங்கின டைமண்ட் ப்ராடக்ட்ஸ் எங்க கிட்ட கொடுத்தா நாங்களே கம்பெனியோட ப்ரொசீஜர் படி உங்களுக்கு அது பணமாகவே கொடுத்துருவோம். ஓகே. இப்போ நீங்களே பிளட்ஸ் கிடையாது, நீங்களே வாங்கி நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எங்க பாலிசி இருக்கு, எங்க பாலிசி படி அந்த நகையை வாங்கி உங்களுக்கு அங்க அக்கௌண்ட்லயே பணமாவே கொடுத்துருவோம். ஆனா ஆக்சுவலா டைமண்ட் மேல வச்சு ரொம்ப நாளா இருந்த ஒரு சார்ஜ் இதுதான், அவசரத்துக்கு வாங்க முடியாதுன்னு. பட் இது ஓகே, கண்டிப்பா பணமா வாங்கி நல்ல ஆப்ஷன் தான். இப்போ வந்து இவ்வளவு கிளாரிட்டி பிளஸ் வந்து காஸ்ட் இதெல்லாம். இப்போ இது வந்து ஒரு சர்டிபிகேட் போக தங்கமயில அதை இன்சூர் பண்ண முடியுமா? இப்போ நான் வந்து எங்க கடையில வாங்குறதுக்கு நான் கேரண்ட் பண்ண முடியும், நான் இதெல்லாம் வந்து எக்காரந்து கொண்டு மிஸ் ஆகாத மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு ஏதாவது கேரண்டி கொடுக்க முடியுமா? 100% கொடுக்க முடியும். எப்படி, என்ன வகையில்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேனே, இப்போ நீங்கள் தான் ஒரு மேனுஃபேக்சர் வைர வியாபாரி, உங்ககிட்ட இருந்து நான் வந்து வைரம் நகையாக வாங்குறேன், சரிங்களா? இப்போ இந்த ப்ராடக்ட்டு தங்கமயிலுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, தங்கமயில் இஸ் லிஸ்டட் கம்பெனி, சரி. அப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்து அந்த வைரம் மட்டும் தனியாக வாங்கியிருப்பீங்க. நகை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டையும் உங்கள் ஃபேக்ட்ரியில் இந்த குவாலிட்டியெல்லாம் செக்கிங் பண்ணியிருப்பீங்க. இது விவிஎஸ் தானா, இஎஃப் தானா, கட்டு கரெக்டாக இருக்கா, வெயிட் கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே உங்களுக்குன்னு தனியாக ப்ராசஸ் உங்கள் கம்பெனி இருக்கும், எல்லா கம்பெனிஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு லேபில் கொடுத்து சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க. அவங்களும் எகைன் நீங்கள் ஆல்ரெடி இப்போ பண்ணியிருக்கிற நகை கவர்மெண்ட் அப்ரூவ்னா ஜிஐஏ, அது சொல்கிறீங்க. ஜிஐஏ இருக்குது, எஸ்ஜிஎல் இருக்குது, ஐஜிஐ. ஓகே. இந்த மாதிரி 2-3 லேப் இன்னும் இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் அவங்களுக்கும் ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா? இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் கொடுக்குற நகையை அவங்களே பார்த்து ரெடி பண்ணி தான் லேபு கொடுக்குறாங்க. எகெயின் இந்த லேப் பீப்புள் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டு கரெக்டாக இருக்கா, கிளாரிட்டி கரெக்டாக இருக்கா, கலர் கரெக்டாக இருக்கா, டைமண்ட் வெயிட் கரெக்டாக இருக்கா, மெட்டலில் பாலிஷ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லா பகுதிகளும் ஸ்க்ரூ டைட்டாக இருக்கா, ஸ்டட்டில் ஸ்க்ரூ கரெக்டாக இருக்கா, இப்படின்னு ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் அந்த லேபுக்காரனும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான், சரிங்களா? அந்த ப்ராடக்ட் தான் எகெயின் நீங்கள் மேனுஃபேக்சரர் தங்கமயிலுக்கு அனுப்புவீங்க. முடிஞ்சா உங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸை எப்படிங்கிறத காட்டுறேன். எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எல்லாமே நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் எல்லாமே பண்ணிட்டீங்க, ரைட்டுங்களா? அடுத்து லேப் எல்லாமே பண்ணிட்டாங்க, சர்டிஃபைடு ப்ராடக்ட்டு எங்களுக்கு வந்துருச்சு. எங்களோட வேலை டைரெக்டாக ஷோரூமுக்கு அனுப்புறது தான், கஸ்டமருக்கு அனுப்புறது தான். பட் வி ஹாவ் அ இன்டர்னல் சிஸ்டம். இதில் வந்து எகெயின் எங்களுடைய இன்டர்னல் டீம் வந்து ஃபிசிக்கலி அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, கலர் சேஞ்சஸ் இருக்கா, பாலிஷிங் கரெக்டாக இருக்கா,
மெட்டலில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. டைமண்டில் வைரத்தில் எகைன் கட்டு கரெக்டாக இருக்கா, கிளாரிட்டி கரெக்டாக இருக்கா, கலர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்பர்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் படித்த கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இவங்க மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் எங்ககிட்ட சிவிடி மிஷின் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த மிஷின் மூலமாகவும் இதெல்லாம் என்ஷூர் பண்ணுவோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷோரூமுக்கு அந்த ப்ராடக்ட் அப்போ நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், 3 QC இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? மேனுஃபேக்சர் ஆல்ரெடி ஒரு QC பண்றாரு, அது போக கவர்மெண்ட் அப்ரூவ்டு GIA, IGA அந்த மாதிரி டெஸ்ட், அப்புறம் 3ஆவது நீங்க வேற தனியா பண்ணிக்கிறீங்க. இன்டர்னல் QCயும் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து எங்ககிட்ட பண்றதுல இருந்து நாங்க ரிஜெக்டும் பண்ணுவோம். ஓ, அதெல்லாம் சர்டிஃபை ஆகி வந்து சர்டிஃபையான ப்ராடக்ட்லயும் நாங்க குறைகள் கண்டுபிடிச்சு, இல்ல இந்த பாலிஷ் கரெக்டா இல்ல, இந்த ஸ்க்ரூ டைட்டா இல்ல, லூஸா இருக்கு அப்படிங்கறத நாங்க ரிஜெக்ட் பண்ணி நான் எங்க கிட்ட பாஸ் ஆனா மட்டும்தான் அது வந்து ஷோரூமுக்கு போகும். ஓகே. அப்ப எங்க கஸ்டமர் நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு உங்ககிட்ட இது வாங்கினப்பா, ஸ்க்ரூ ஸ்டட்டில் ஸ்க்ரூ லூஸா இருக்கு, டைட் ஆக மாட்டேங்குது, நெக்லஸ்ல வந்து திரும்பிக்குது, இப்படி நிறைய இஷ்யூஸ் ரைட். ஓகே. இப்போ நாளைக்கு வந்து இந்த எங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக கஸ்டமர் வந்து கூப்பிடக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம். ரைட். ஓகே. கஸ்டமர் கேர்ல ஃபோன் பண்ணி இன்னும் புதுசான ப்ராடக்ட் என்கொயரி, அந்த மாதிரி விஷயங்கள் we always will. ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால தான் கடந்த 8-9 வருடங்களாக தங்கமயிலுடைய வைர விற்பனையிலும் சரி பெரிய அளவு வளர்ச்சி வந்ததுக்கு காரணம் எங்களுடைய இந்த சிஸ்டம் நம்ம பண்றதுனால தான். இது எல்லாத்த விளம்பரத்தை விட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கூப்பிட்டு பண்றதும் இதெல்லாம் பண்றதை விட ரொம்ப நியாயமான பிரைஸ் கொடுக்குறோம், சர்வீஸ் கொடுக்குறோம், பைபேக் கொடுக்குறோம், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த வைர விற்பனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம் தான் வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்க, இல்லப்பா நான் தங்கமயில் போயிருந்தேன், அங்கே டைமண்ட் கலெக்ஷன்ஸ், அவங்களுடைய டைமண்ட் பிராண்ட் மின்மினி, எங்களுடைய பிராண்டோட பேர் மின்மினி, அவங்களுடைய மின்மினி கலெக்ஷன்ஸ்ல எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. லைட் வெயிட் ஆனாலும் சரி, ஹெவி வெயிட் ஆனாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்குன்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸும் ரெஃபர் பண்ணி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஓகே. அதனாலதான் இந்த வளர்ச்சி இந்த கடந்த வந்துட்டு இருக்கு. தொடர்ந்தும் இது அதிகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரைட். ரைட். இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்க அப்படின்னா அந்த லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு, அது நேச்சுரலா நீங்க எடுக்கிறத விட, மைனிங் பண்ணி எடுக்கிறத விட லேப்லயே ஒரு டைமண்டை உருவாக்க முடியும் அப்படின்னு. இப்போ லேப் க்ரோன் டைமண்ட் ஒரு புது கான்செப்ட் வரும்போது ஆப்வியஸா அந்த டிமாண்டோட கொஞ்சம் கட் ஆகும்ல. இப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்போ பிரைஸ் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குல்ல. எல்லாரும் ஐபோன் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஐபோன் தான் வேணுமா, ஐபோனோட ஃபர்ஸ்ட் காப்பி வாங்குவீங்களா? கண்டிப்பா ஐபோன் தான் வாங்குவாங்க. ரைட். நேச்சுரல் வாங்கணும்னு விரும்புறவங்களுக்கு எவ்வளவு போட்டி வந்தாலும் எந்த இது ப்ராப்ளமும் இருக்காது. லேப் க்ரோனுங்கிறது வந்து அது தனி ஒரு வெர்டிகல்னு வச்சுக்கோங்களேன். பேஷன் ஓரியன்ட் இருக்கிறவங்க நீங்க சொல்றது பார்த்தா அப்போ வந்து நேச்சுரல் டைமண்டுக்கு லேப் க்ரோன் டைமண்ட் ஈக்குவேட்டே பண்ண முடியாத மாதிரி பண்ணவே முடியாது. எத்தனை காலகட்டமானாலும் சார் ரஜினி என்னைக்குமே ரஜினி தான் சார். அது ரைட்டு தான். ரஜினி மாதிரி இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகே. பட் ஆனால் இப்போ லேப் க்ரோன் டைமண்டும் நிறைய பேர் இப்போ நிறைய மார்க்கெட்டுக்குள்ள வருது. அதுல வந்து இந்த பர்சனலைஸ்டா ஒன்று பண்ண முடியுங்கிறதுனால ப்ரிஃபர் பண்றேன்னு பாக்குறேன். இப்போ தெரிஞ்சுக்க கேட்கறேன், இப்போ லேப் க்ரோன் டைமண்ட் எங்கேயுமே லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் கிடையாது. லேப் க்ரோன்ல எங்களுக்கு விருப்பமும் இல்லை. இதுக்காக தான் அந்த சிவிடி மிஷினை நாங்கள் வந்து லண்டன்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். உலகத்தில் இருக்கிற எல்லா வைரங்களும் மைனிங் பண்ணக்கூடிய கம்பெனி தான் டிபிஎஸ், சவுத் ஆப்பிரிக்கன் பேஸ்ட் கம்பெனி டிபிஎஸ். 90% எங்க நீங்க வைரம் வாங்கினாலும், எந்த கண்ட்ரியில வாங்கினாலும் அந்த மைனிங் கம்பெனியில் வந்த டைமண்டா தான் இருக்கும். அவங்களுடைய ப்ராடக்ட் தான் சிந்த் டிடெக்ட் அப்படிங்கிற ஒரு மிஷின். இந்த மிஷின் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே எங்கேயாவது லேப் க்ரோன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷோரூம்க்கு அனுப்புறோம். ஸோ எங்களுக்கும் லேப் க்ரோனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்கள் வாங்குற எங்களுடைய கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் வாங்குற ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அப்படிங்கிறது. இன்னொரு அடிப்படை கேள்வி சார், இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்களில் வந்து சில பேர் நெக்லஸாக வாங்குவாங்க, சில பேர் வந்து கல்லுலாம் இல்லாமல் எனக்கு இதாக கொடுங்க, ஸோ சேதாரம் கம்மியாக கிடைக்கும், எனக்கு வந்து திருப்பி அது வெயிட்டாக அமையும்னு வாங்குவாங்க. சில பேர் காயினாக வாங்குறேம்பாங்க, ஸோ அது நாளைக்கு நான் மாற்ற முடியும் அப்படின்னு. இப்போ டைமண்ட்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டா அப்படிதான் உண்டா? ஏன்னா இப்போ கோல்டுக்கு இப்படி வேல்யூ ஃபார் ப்ராடக்டா கோல்டு காயினை சொல்றாங்க, கல் இல்லாத ஒன்று சொல்றாங்க. அப்படி டைமண்ட்ல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா திஸ் இஸ் வேல்யூ ஃபார் ப்ராடக்ட், என்ன சேதாரம்லாம் பார்க்க வேண்டாம், இல்லை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து பியூர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் கொஞ்சம் ஒரு ஆர்டிஸ்டிக் வேணும் அப்படின்னா என்ன வேல்யூ ஃபார் ப்ராடக்ட் இருக்கு? ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீட்டில் 10 பவுன்ல உங்க அம்மாக்கோ மனைவிக்கோ ஒரு கோல்டு ஹாரம் இருக்கு. வருஷத்துல எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவீங்க? மேபி சுப நிகழ்ச்சிகள் எங்கேயா போனா போடுவாங்க. வருஷத்துல ஒரு 4 or 5 times. ஆமா. மீதி எல்லாம் எங்க வச்சிருப்பீங்க? லாக்கர்ஸ் வைப்பாங்க, இல்ல பேங்க்ல அங்கதான் இருக்கும். பட் டைமண்ட் ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா, அதே அந்த நீங்க அந்த கோல்டு ஹாரம் இருக்கு பாத்தீங்களா,
எந்த காஸ்டியூம்ஸுக்கெல்லாம் போடுவீங்க மோஸ்ட்லி? மோஸ்ட்லி பட்டு சேலை அது மாதிரி தான் போடுவாங்க. இப்போ டைமண்ட்ல நீங்க ஒரு வைர நெக்லஸ் வாங்குறீங்க, ஃபர்ஸ்ட் அது வந்து உங்க பாட்டி யூஸ் பண்ணலாம், மனைவி, ஆஃபீஸ் போகும் போட்டுக்கலாம், காலேஜ் போகலாம் போட்டுக்கலாம், பேத்தி, யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஜென்ரேஷன் பீப்புள்னாலும் வைர நகைகள் யூஸ் பண்ணலாம். எனி காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு நீங்க அந்த கோல்டு நெக்லஸ் ஹாரம் போட்டு, இதே ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு நீங்க டைமண்ட் நெக்லஸ் போட்டு போகலாம். இப்படி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபெசிலிட்டிஸ், பெனிஃபிட்ஸ் வைர பொருள் வாங்கும்போது தான் அதிகமாக இருக்கு. இது ஓகே. காஸ்டியூம் நான் சொல்லிட்டேன். ஜென்ரேஷன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ பட் வயசானவங்க அதை ப்ரிஃபர் பண்றாங்களா? ஏன்னா ரொம்ப ஏஜ்டா இருக்கவங்க, நீங்க காரைக்குடி பக்கம் இந்த போய் கேட்டுறாதீங்க. ஆமா ஆமா, வைர எல்லார் வீட்லயும், காரைக்குடி, திருச்சி இந்த பகுதியில எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வைர நகை ப்ரிஃபர் பண்றாங்க. வயசானவங்க 60+ வயசானவங்க தான் மெயின். எல்லார்கிட்டயும் வைர அடியல் இருக்கும். எல்லார் வீட்லயும் நீங்க போனீங்கன்னா வைர அடியல் வச்சிருப்பாங்க, வைர 7 கல் தோடு வச்சிருப்பாங்க. அது ஸ்லீக்கா இல்லாம பெருசா வச்சிருப்பாங்க. அதான் கேக்குறேன். இப்போ பழைய காலத்துல இருந்த எல்லாருக்கும் வைர நகை மேல அவ்வளவு, யங் ஜெனரேஷன் ஸ்லீக்கா கேக்குறாங்க, கொஞ்சம் பெருசா கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய கல் இருக்கிறது தான் பிடிக்கும். ஓகே. இப்போ ஆர்டிஸ்டிக் ரீதியா வேல்யூ ஃபார் மணியா இது டைமண்ட் இருக்கு சொன்னீங்க. இப்போ பொருள் ரீதியா சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒரு தங்கம் வாங்கும் போது சில பேர் கற்களை விட்டுட்டு வாங்குறாங்க, சேதாரத்துல ரொம்ப டிசைன் இருக்கிறத விட்டுட்டு வாங்குறாங்க. சோ தட் எனக்கு இது வேல்யூ ஃபார் மணியா அமைஞ்சிரும், நாளைக்கு நான் அழிச்சிட்டு செஞ்சோம்னா எனக்கு அப்படியே கிடைக்குது அப்படின்னு. சோ அது மாதிரி டைமண்ட் வாங்கும் போது இது ஒரு வேல்யூ ஃபார் மணி, ஒரு ஹேக்னு வச்சுக்கலாம். அது என்னன்னு சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அது டிஃபர் ஆகும். பட் என்னுடைய இதுல எங்களுடைய சேல்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் அதிகபட்சம் வைர பார்வை இருக்கக்கூடிய பொருட்களா செலக்ட் பண்றாங்க. அங்க எங்கேயுமே உங்களுக்கு கோல்டு தெரியக்கூடாது. ஃபுல்லா அப்படியே மின்னு ஃபுல்லா அப்படியே கல்லு, வைரக்கல்லா இருக்கணும். கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் டைமண்ட் அப்படிலாம் இல்ல. பட்ஜெட்டா இருக்கணும், லேட்டஸ்ட் டிசைனா இருக்கணும், வைரத்தோட பார்வை அதிகமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் எங்களுடைய சேல்ஸ் பேட்டர்ன். எல்லாருமே அதுதான் இன்னைக்கு விரும்புறாங்க. இப்போ இந்த ரோஸ் கோல்டு வந்து எனக்கு பெருசா எல்லோவா இருக்கக்கூடாது, கோல்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஆனா அது கோல்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்ன் ஜாஸ்தி ஆயிடுச்சான்னு கேட்டா ஆமா. நம்ம நிறைய டிவிகள்ல இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜெம்ஸ் மேல ரத்தினங்கள் மேல நம்பிக்கை வச்சு இதை வாங்குறது, அதுவோ அந்த மோதிரமா போடுறது, இல்லை செயினா போடுறது, இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு? ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. முன்னே காட்டலும் வைரத்தை விட பிளாட்டினத்தை விட எங்களுடைய ராசிக்கல் விற்பனை வந்து வேற லெவல்ல இருக்கு.